Hello everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா makeup products under 150 rupees தான் பார்க்க போறோம். So 150 rupees க்கு கீழ இருக்கக்கூடிய makeup products like from the primer to setting spray வரைக்கும் இருக்கிற எல்லா makeup productடும் under 150 rupees உள்ள தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So இது என்னென்ன makeup product எப்படி இருக்கு எல்லாம் worth மணியா இருக்கா அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலைனா please take a moment to subscribe and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இப்போ நம்ம பார்க்க போற 150 rupees கீழ இருக்க ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து Amazonல இருந்து பிக் பண்ணியிருந்தேன். Amazonல இப்போ வந்து wardrobe refresh சேல் வந்து போயிட்டு இருக்கு. So 18th ல இருந்தே அந்த சேல் வந்து போயிட்டு இருக்கு. So இன்னும் நீங்க வந்து எந்த ப்ராடக்ட்டும் ஷாப் பண்ணல அப்படினா குயிக்கா போய்ட்டு கிராப் பண்ணிக்கோங்க. and இந்த லிங்க் வந்து உங்களுக்கு எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணனும் அப்படினா நீங்க அங்க இருந்தே டைரக்டா போய்ட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். and fashion and beauty கேட்டகரியில இந்த சேல்ல நமக்கு வந்து 50 to 80% ஆஃபர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. So இப்போ வாங்க நம்ம ஒரு ப்ராடக்ட்டா பார்க்கலாம். So ஸ்கின் கேர்லாம் apart from this video நான் வந்து ஸ்கின் கேர் பத்தி மென்ஷன் பண்ணல, just மேக்கப், அது வந்து primer to setting spray வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் மேக்கப் கிட் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைமர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 150 rupeesக்கு கீழே என்கிட்ட இப்போதைக்கு எந்த ப்ரைமரும் இல்லை. ஸோ NYBல ஒரு ப்ரைமர் இருக்குது, அது வந்து 150 rupeesக்கு கீழே தான் இருக்குது. என்கிட்ட வந்து NYBல இந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டிங் ப்ரைமர் தான் இருக்குது. இது வந்து 150 rupeesக்கு கீழே கிடையாது, இது வந்து 250 rupees வரும்னு நினைக்கிறேன். ஸோ பிளெயினாக பிளாக் கலரில் ஒரு பேக்கேஜிங் இருக்கும். நான் உங்களுக்கு இமேஜ் எல்லாமே இந்த சைடு உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ அந்த ப்ரைமர் வந்து அரௌண்ட் 70 or 90 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நல்ல ஒரு ப்ரைமர் தான், சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் தான், நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் வந்து இன்கேஸ் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் தேவைப்படும் இல்லையா ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி. ஸோ ஆரஞ்ச் கரெக்டருக்கு நான் வந்து NYBயோட ஆரஞ்ச் கரெக்டர் ஸ்டிக் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 100 கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஆரஞ்ச் கரெக்டர். இதில் வந்து நிறைய ஆக்சுவலி இது வந்து ஒரு கன்சீலர். ஸோ இதில் நமக்கு கன்சீலர் ஷேட்ஸும் கிடைக்கும், கான்டோர் ஷேட்ஸும் கிடைக்கும், ஆரஞ்ச் கரெக்டர் ஷேட்ஸும் கிடைக்கும். ஸோ ஈவன் க்ரீன் கரெக்டர் கூட இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கன்சீலர் தான் பேசிக்காக. ஸோ நல்ல ஒரு கன்சீலர், செம சூப்பராக இருக்கும், நல்ல பட்டரியாக இருக்கும், ஸ்கின்னோட குயிக்காக மெர்ஜ் ஆகிக்கும், கையாலே வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதே நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்த மெயினான ப்ராடக்ட் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட அல்ட்ரா தின் செகண்ட் ஸ்கின் ஃபவுண்டேஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா லாங் வேர் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. ஸோ நான் வச்சுருக்க ஷேட் வந்து 03 சன் பீச். ஸோ சன் பீச்ன்றது 310 சன் பீச் தான் ஞாபகம் வருது எனக்கு மேப்ளினில். ஸோ அதனால் எனக்கு அந்த ஷேட் ஒருவேளை கரெக்டாக இருக்குமோ நினச்சி நான் பை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு சீரியஸாக தெரியல, நான் இனிமேல் தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன ஷேட் ரேஞ்ச் அவ்வளோவா பெருசாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதோட ரிவ்யூஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இதை வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதில் வந்து SPF 15 கூட இருக்குது, மீடியம் கவரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு இது உண்மையிலே நல்லா இருக்கா இல்லையான்றதை இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் இப்போதைக்கு என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஃபவுண்டேஷன் தான். ஸோ இதுக்கு கீழேயும் நிறைய இருக்குது, லைக் எலைட்டின் இருக்குது, நான் அது கூட 1 brand மேக்கப் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா டாஸ்லரோடது இருக்குது, அப்புறம் இன்னும் சில பிராண்ட்ஸ் கூட இருக்குது. பட் அதெல்லாம் கவரேஜ் அந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் இது வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கவரேஜ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டோட பர்டிகுலர் ப்ரைஸ் இதுதான் நான் சொல்ல விரும்பலை. பிகாஸ் எல்லாமே 150 rupeesக்கு கீழே தான், கண்டிப்பாக எல்லாமே 150 rupeesக்கு கீழே தான். இன்கேஸ் அப்படி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து 150 rupeesக்கு மேலே இருக்குது அப்படின்னா நான் அதை உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். மற்றபடி நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணாத ப்ராடக்ட் எல்லாமே 150 rupeesக்கு கீழே தான். ஸோ கீழே லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே பிராண்ட்லேருந்து கொடுக்குற ஆஃபர் இது எல்லாத்தையும் போக நமக்கு வந்து ப்ரைஸ்லாம் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எனக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து எதையுமே மென்ஷன் பண்ணல. மற்றபடி இது எல்லாமே 150 rupeesக்கு கீழே தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து கன்சீலர் தான். கன்சீலருக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் தான் வச்சுருக்கேன். அண்ட் அகைன் இதுவுமே 150 rupeesக்கு கீழே தான், நல்ல ஒரு கன்சீலர். அண்ட் இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இதில் நிறைய ஷேட்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம், நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கன்சீலர். ஸோ அடுத்து இந்த க்ரீம் பேஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணுறதுக்கு நமக்கு பவுடர்ஸ் தேவைப்படல. ஸோ பவுடர்ஸ்க்கு நான் உங்களுக்கு வச்சிருக்கிறது வந்து மேப்ளின் நியூயார்க்கோட ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் தான். ஸோ இதில் அந்த ஒரு மினி சைஸ் இருக்குல்ல, இந்த ரவுண்ட் வேரியன்ட் வந்து மினி சைஸ். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப கம்மி தான், 150 rupees இல்லை 110. ஆஃபர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும், 110 120க்குலாம் இது வந்து கிடைக்கும். ஆனால் இதுலேயுமே நிறைய ஷேட் ரேஞ்சஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கவரேஜும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கவரேஜாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரிடே
எவ்ரிடே பேசிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பேக்ட் பவுடர். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து காம்பேக்ட் பவுடர் வேண்டாம், லூஸ் பவுடராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ப்ரைம் அண்ட் செட் லூஸ் பவுடர் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், கலர்லெஸ் பவுடர், ஒயிட் கலரில் இருக்கும். பட் நம்ம ஃபேஸில் போட்டு பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கலருமே வராது. அதுதான் வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பேக்ட் பவுடர் அப்படின்னா நமக்கு ஷேட் ரேஞ்சஸில் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன ஸ்கின் டோனில் தேவையோ அந்த ஸ்கின் டோனுக்கு நம்ம பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா காம்பேக்ட் பவுடருமே நம்ம வந்து ரொம்ப ஃபேராக வாங்கிட்டோம் இல்லை ரொம்ப டார்க்காக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் டோன் அது வந்து மாற்றிடும். பட் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஷேட் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் கூட வாங்கிக்கலாம். ஸோ ஃபேஸ் மேக்கப்பில் அடுத்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா கான்டோர். ஸோ கான்டார்க்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்வேபியோட அந்த கன்சிலர் ஸ்டிக் தான். ஸோ இதில் வந்து ஷேடு வந்து டாஃபி அப்படின்ற ஷேட். ஸோ இது ஆக்சுவலி ஒரு கன்சிலர் தான். ஸோ நீங்கள் டீப் ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டாஃபி ஷேட் வந்து உங்களுக்கு சூப்பர் கன்சிலர் ஷேடாக ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் கான்டோர் ஷேடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரேட் கம்மி தான், 100 rupees என்னமோ தான் நினைக்கிறேன். ஸோ க்ரீம் கான்டோர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு பவுடர் கான்டோர் வச்சு செட் பண்ணணும் இல்லையா. ஸோ பவுடர் கான்டோருக்கு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா டேஸ்லரோட காம்பேக்ட் பவுடர் தான். ஸோ இதுவும் வந்து அகைன் ஒரு காம்பேக்ட் பவுடர் தான். டீப் ஷேட்ஸ் போக போக அதை நம்ம வந்து கான்டோர் ஷேட்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்லரில் இப்போ வந்து ரொம்ப டார்க் ஷேட்ஸ் வரைக்கும் காம்பேக்ட் பவுடர் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து கான்டோர் ஷேடாக சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு நானும் ரிவ்யூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னொன்று அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட ப்ரைஸ் வந்து 80 இல்லை 90 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து ப்ளஷ். ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்து 150 rupees கீழே ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஹிலரியோட ப்ளஷ் பலர் தான். ஏன் அப்படின்னா இதில் இன்பில்டாக ஒரு மிரரும் இருக்குது. ப்ளஸ் நமக்கு 4 ப்ளஷ் ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது இங்கே. ஸோ நம்ம ஸ்கின் டோனுக்கு தேவையான மாதிரி நம்ம ப்ளஷ் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் மேட்டும் இருக்குது, ஷிமரும் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்த மாதிரி காம்பேக்டாக ஒரு சின்ன பேலட்டாக அவைலபிளாக இருக்குது நமக்கு. நான் இதில் வச்சிருக்க ஷேடு வந்து 01. இதில் ஷேட் ஆப்ஷன் கூட இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 rupees என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 100 rupeesக்கு 4 ஷேட்ஸ் வித் இம்பில்டு மிரர் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் இல்லையா. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து ஹைலைட்டருக்கும் வந்து 150 rupeesக்குள்ள ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து டீனோட பேக்டு ஹைலைட்டர் பவுடர் தான். ஸோ இது வந்து இமேஜில் வெப்சைட்டில் பார்க்குறதுக்கு எக்ஸாக்ட் டூப் ஆஃப் மேக்கப் ரெவல்யூஷனோட ஹைலைட்டர் பேலட் மாதிரி இருந்தது. பட் நேரில் ரிசீவ் ஆகிருக்கிறது வந்து கொஞ்சம் அதை விட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பேக்கேஜிங் வைஸ் எல்லாமே. ஸோ இதுலேயும் நமக்கு ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது. லைக் காப்பர், கோல்டு, பிரான்ஸ் இந்த மாதிரி ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து நல்ல ஒரு ஷாம்பைன் கோல்டு மாதிரியான ஒரு ஷேட் தான். ஸோ ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஹைலைட்டருக்குன்னு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், சீப்பஸ்ட்டு டாப் 5 ஹைலைட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த டீன் பேக்டு ஹைலைட்டர் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஹைலைட்டர் தான். ஸோ இதே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் மேக்கப் அவ்வளோதான். இனிமேல் நம்ம வந்து ஐ மேக்கப்புக்கு போகலாம். ஸோ ஐ மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ ப்ராடக்ட் தான். ஐப்ரோ ப்ராடக்ட்டில் நான் உங்களுக்கு வச்சுருக்க ரெக்கமெண்டேஷன் வந்து என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஐப்ரோ பென்சில் அண்ட் இன்னொன்று வந்து ஐப்ரோ ஸ்டிக். இது வந்து ஒரு டிஃபைனர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஆங்கிள்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அது இந்த ஐப்ரோ பென்சிலுக்கு நான் உங்களுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் ஷேட் ரேஞ்சஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப திக் பிளாக் ஐப்ரோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி ஷேட்ஸ்க்கு போய்க்கலாம். நான் இங்கே வச்சுருக்கிறது வந்து பிளாக் கலரில் தான் வச்சுருக்கேன். 101 பிளாக் அப்படின்ற ஷேடில் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயே நமக்கு வந்து ஒரு ப்ரஷ்ஷும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து கோம் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஐப்ரோ ப்ராடக்ட் வந்து ப்ளூ ஹெவன் ஆர்டிஸ்டோட இந்த ஐப்ரோ டிஃபைனர் தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் ஆன் பேக்கேஜிங்கில் இருக்குது. ஸோ இதில் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. லைக் இந்த சைடு வந்து ஸ்பூலி இருக்கும் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 150 rupeesக்கு மேலே 180 அந்த மாதிரி வரும். இதுவே வந்து ஜஸ்ட் இந்த ஐப்ரோ ப்ராடக்ட் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பூலி இல்லாமல். அது வந்து 90 rupees என்னமோ தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஐஷேடோக்கு நான் உங்களுக்கு வச்சுக்க ரெக்கமெண்டேஷன் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட 150 rupeesக்குள்ள நிறைய ஐஷேடோ இருக்குது. பட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ. ஏன்னா இதில் நிறைய ஷேட் ரேஞ்சஸும் அவைலபிளாக இருக்குது அண்ட் பிக்மெண்டேஷனும் வந்து ஓரளவுக்கு நம்ம கொடுக்குற மணிக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிலரியோட ஐஷேடோ பேலட். ஸோ இதுலேயும் நமக்கு ஷேட் ரேஞ்சஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது அண்ட் பிக்மெண்டேஷனும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து
250 ரூபீஸ்க்கு கீழே பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு இப்போ தான் நான் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஐலைனர் வந்து 150 ரூபீஸ்க்கு கீழே நிறைய இருக்குது. பட் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச நல்ல குவாலிட்டியில் இருக்கிற மாதிரியான ஐலைனர் என்ன அப்படின்னா லாக்மேயோட இன்ஸ்டா ஐலைனர் தான். ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் வந்து நிறைய மேபிலினோட கொலசல் அதுக்கப்புறமா நிறைய லைனர்ஸ் இருக்குல்ல, இப்போ வாட்டர் ப்ரூஃப் லைனர் 250 ரூபீஸ்க்கு மேலே போகப்போ, ஸோ அந்த மாதிரி இருக்க லைனர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் மொக்கையாக தெரியலாம். பட் இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஐலைனராக தான் இருக்கும். ஸோ இது நமக்கு பிரிசில்ஸ் எல்லாமே நல்ல தின்னாக இருக்கும், வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து மஸ்காரா. ஸோ மஸ்காராக்கு 150 ரூபீஸ்க்கு கீழே வந்து ஒர்த்தியாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் எனக்கு எதுவுமே பிக் பண்ண தெரியல சீரியஸ்லி. ஸோ என்கிட்ட இருக்கிறது 150 ரூபீஸ்க்கு கீழே வந்து ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ மஸ்காரா தான். ஸோ எனக்கு இந்த மஸ்காரா அவ்வளோவா ஃபேவரட் கிடையாது. மேபி உங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி நீங்கள் மேபிலினோட ஹைப்பர் கலோ இல்லை கொலாசலோ யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்காது. ஸோ இதில் அவங்க வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு எல்லாமே போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஸ்மஜ் ஆகுது, வாட்டரில் பட்டா இது வந்து கலையாக தான் செய்யுது. பட் இதில் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே ஸ்மஜ் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருக்காங்க. மற்றபடி இது வந்து லேஷை வந்து லென்தன் பண்ணி காட்டும், பட் வால்யூம் காட்டாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக்கில் நான் வந்து 2 கேட்டகரி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து புல்லட் லிப்ஸ்டிக், நார்மலாக இப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி புல்லட் டைப்பில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ புல்லட் டைப்பில் நான் வந்து அவ்வளோவா புல்லட் டைப்பில் நிறைய போட மாட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து எலைட்னோட லிப்ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 100 கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ 75 ரூபீஸ்க்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காலேஜ் டேஸில் இதுதான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று வந்து NYBயோட இந்த புல்லட் லிப்ஸ்டிக் தான். ஸோ இதுலேயும் நமக்கு நிறைய ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுவும் வந்து 150 ரூபீஸ்க்கு கீழே தான். ஸோ அடுத்த லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறமா ப்ளூ ஹெவனோட லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட லாங் லாஸ்டிங்காக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்டா கூட அலையாதுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 150 ரூபீஸ் கீழே செம சூப்பராக ஒர்க் ஆகிற லிப்ஸ்டிக்ஸ் வந்து இது. இன்ஃபேக்ட் இது வந்து 150 ரூபீஸ் கூட கிடையாது, 100 ரூபீஸ்க்கு இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். 90 ரூபீஸ் என்னமோ நினைக்கிறேன். ரெண்டுமே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ வந்து LITனில் கூட லிக்விட் லிப்ஸ்டிக் வந்திருக்கு. ஈவன் நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் என்கிட்ட இப்போதைக்கு அது இல்லை. ஸோ இவ்வளோ தான் வந்து நான் வச்சுருக்க லிக்விட் லிப்ஸ்டிக் ரெக்கமெண்டேஷன். ஸோ இதை தாண்டி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. பட் இதெல்லாம் வந்து நல்ல சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்கப் ஃபிக்சர். ஸோ மேக்கப் ஃபிக்சருக்கு நான் உங்களுக்கு வச்சுருக்கிறது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட மேக்கப் ஃபிக்சர். ஸோ இது வந்து செம சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் ரீசெண்ட் டேஸாக இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேஸை வந்து ரொம்ப மேட்டாகவும் ஆக்கலை, அட் த சேம் டைம் ரொம்ப ஆயிலியாகவும் ஆக்கலை, பர்ஃபெக்டாக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான மேக்கப் ஃபிக்சர். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 150 ரூபீஸ்க்கு இல்லை, இது வந்து ஒரு 10 or 20 ரூபீஸ் அதிகமாக தான் இருக்குது. 165 இல்லை 170 இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இது வந்து ஒர்த்த மணி. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து நான் உங்களுக்கு வச்சுருக்க ரெக்கமெண்டேஷன் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்டர் 150 ரூபீஸ். ஸோ இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். And see you all in the next video. Until then, bye bye, take care.